வணக்கம் சார். வாழ்த்துக்கள். தாவேகா கட்சி இப்போ சமீபத்தில் ரொம்பவே பேசும் பொருளாக இருந்துட்டு இருக்கு. தொடர்ந்து அடுக்கடுக்காக பிரச்சனைகள், அப்புறம் அவருடைய அறிவிப்பு. இப்போ மறுபடியும் வந்து என்டிஏ அலைன்ஸ்க்கு போகிறாங்க. இப்போ அவருக்கு இருக்கக்கூடிய அழுத்தங்கள் காரணமாக என்டிஏ அலைன்ஸ்க்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்துட்டு இருக்குன்ற தகவல்கள் எல்லாம் வந்துட்டு இருக்கு. எல்லா டெலிவிஷன்ஸ்லையும் டிபேட்டாகவே வந்து கேரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என்டிஏ அலைன்ஸில் போகிற மாதிரியான கருத்துகள் இல்லை அந்த மாதிரியான செய்தி உங்களுக்கு வந்துதா? அப்படி பாஜக கூட கூட்டணி, பாஜக அதிமுக கூட்டணியில விஜய் இடம்பெற்றால் நீங்க இதே ஆதரவை திருப்பி கொடுத்துட்டு இருப்பீங்களா? எல்லாம் அதை பத்திலாம் சொல்லுங்க சார். அதாவது ஆகாதவன் ஊருக்கு போகாதவன் வழி சொல்லக்கூடிய கதை தான் இதுக்கு வந்து உதாரணமாக சொல்லணும். 2 பேருக்குள்ளே தான் போட்டின்றதை அவர் ஏற்கனவே பதிவு செஞ்சுருக்கிறாரு. திமுகவுக்கும் தாவேகாவுக்குமான போட்டிகள் தான் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். இந்த 75 ஆண்டுகளினுடைய அரசியல் வரலாற்றை அவர் முற்றுப்புள்ளி வைக்கணும். திரும்பவும் திமுக ஆட்சி தொடரக்கூடாது, இந்த ஊழல் ஆட்சியும் பாசிச ஆட்சியும் இங்கே வரக்கூடாதுன்றதில் ரொம்ப தெளிவாக இருக்கிறார். எந்த அளவுக்கு திமுகவை எதிர்க்கிறாரோ அதே அளவுக்கு பாஜகவனுடைய கொள்கையுமே எதிர்க்கிறார், பாசிசத்தை எதிர்க்கிறார். அப்படி இருக்கும்போது அதில் போய் அவர் சேர்ந்துருவார் என்டிஏவோட கூட்டணி அப்படின்றதுக்கு. முதல்ல இந்த என்டிஏ அப்படின்றத பாஜக தான் சொல்லிக்கணும் என்டிஏ கூட்டணின்னு. அதிமுக சொல்லுமா அது என்டிஏ கூட்டணின்னு சொல்லிட்டு? யார் தலைமையிலான கூட்டணி? தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாநிலத்திலும் நடக்கக்கூடிய தேர்தல். என்டிஏ கூட்டணின்றது நாடாளுமன்ற தேர்தலுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டணி. இப்போ என்டிஏ கூட்டணியில் பவன் கல்யாண் வந்து இங்கே வந்து ஆதரவு கொடுத்து இங்கே நிற்க போகிறாரா? இல்லை அவருக்கு அங்கே ஆதரவுகள் இருக்கா? இல்லை வெளியில் இருக்கக்கூடிய எத்தனையோ கட்சிகள், நிதிஷ்குமார் கட்சி இருக்குது, இன்னும் யாரோ இருக்கிறாங்க, சந்திரபாபு நாயுடு இருக்கிறாரு, இவங்கெல்லாம் வந்து இங்கே ஆதரவு கொடுக்க போகிறாங்களா? ஸோ என்டிஏன்ற வார்த்தையை நீங்கள் எதுக்கு பயன்படுத்துகிறீங்கன்னா, ஒரு அடக்குமுறை, நாங்கள் இருக்கோம், ஒரு ரவுடித்தனம், ஒரு அராஜகம், அதை நீங்கள் அமைக்கணும் அப்படின்றதில் இது பண்ணுறீங்க. அதனால என்டிஏ கூட்டணியில் ஆனால் தலைமையிலான ஒரு அரசு அமையும் அப்படின்ற மாதிரியெல்லாம் நீங்கள் பதிவு செஞ்சிட்றீங்க. இன்னும் அதிமுகவுக்கு அதை பற்றி தெரியலை. அதாவது இவங்க கூட நம்ம பயணிக்கிறோன்றது இல்லை, இவங்க மேலே அது சவாரி பண்ணிக்கிட்டு இருக்குன்றதே அவங்களுக்கு இன்னும் புரியலை. புரியுதுங்களா? நிதிஷ்குமாருக்கு இன்றைக்கி என்ன நிலைமை ஏற்பட்டதோ அதே நிலை தான் நாளைக்கு எடப்பாடிக்கும் வரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் மிக பிரதானமாக என்ன வந்து பொழுதி வாரி தூற்றினாலும் தனக்கான ஒரு இடத்த தக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. மக்கள் மத்தியில் பேசும் பொருளாக மாறி இருக்கிறாரு. 75 ஆண்டுகள் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு இன்றைக்கி வாக்குகள் செலுத்துவதற்காக இளைய தலைமுறை ரொம்ப ஆர்வம் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஒட்டுமொத்தமாக தன்னுடைய குடும்பத்தாரில் தாய் தகப்பன்லேருந்து அவங்க தாத்தா பாட்டி வரைக்கும் கன்வின்ஸ் பண்ணக்கூடிய வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்றது தான் இங்கே மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கான ஒரு விதையாக பார்க்கப்படுது. அந்த இடத்துல சொல்லி முடிச்சிடறேன். அந்த இடத்துல சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் கணிசமான அளவு அவர் பக்கம் நகர்ந்துருச்சு. குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயம் திமுகவை தவிர்த்து வேறு எங்கேயுமே போவாதுன்றதான் வரலாற்று பதிவாக இருந்தது கடந்த தேர்தல் வரைக்கும். ஆனால் இப்போது அது நகர்ந்துருச்சு அப்படின்றத திமுகவாலையும் பார்க்க முடியுது, இஸ்லாமிய கட்சியினுடைய தலைவர்களாலையும் பார்க்க முடியுது. அப்படி இருக்கும்போது திரும்பவும் இந்த மாதிரி நம்ம எதையாவது ஒன்று சொன்னால் தான் இது பிஜேபியோட கட்சி, பிஜேபியோட பி டீம், பிஜேபியோட போய் சேர்ந்துருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்களை பேசும் பொருளாக பிரகடனம் பண்ணால் மட்டும்தான் அதுக்கான ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு திமுக நினச்சிக்கிட்டு இந்த வேலைகளை பண்ணுது. தனக்காக ஆதரவாக பேசக்கூடிய அண்டாக்களையும் சொம்புக்களையும் வச்சு பேசுகிறது, தனக்காக பயமூர்த்தி வச்சுருக்கக்கூடிய மீடியாக்களை வந்து பேச வைப்பதுமே திமுகவினுடைய வேலையாக இருக்கும். இது முழுக்க நிராகரிக்கக்கூடிய ஒரு செய்தி. பாஜகவோட எந்த காலத்திலும் கூட்டணி கிடையாது. திமுகவை எதிர்த்து தான் நீங்கள் அரசியல். நீங்கள் சொன்னதுலேருந்தே ஒரு கேள்வி சார். சிறுபான்மையினருடைய வாக்கு வந்து விஜய்க்கு நகர்ந்துருச்சு அப்படின்றத எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க? எப்படி சிறுபான்மையினர் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க? திருப்பரங்குன்றமோ இல்லை கிறிஸ்தவர்களுக்காக வந்து மத பிரச்சனைகள் வரும்பொழுதோ, நார்த்தில் வந்து அந்த மாதிரியான பிரச்சனைகள் கிறிஸ்மஸ் டைமில் போகும்போதோ எதுக்குமே குரல் கொடுக்காத விஜய் அவர்களுக்கு சிறுபான்மையினர் எப்படி நம்பி வாக்கு செலுத்துவாங்கன்னு நம்புறீங்க? தமிழ்நாட்டில் எல்லாமே நடந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா? திமுக ஆட்சியில எல்லாம் சமூக நீதியோட நடந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா? குரல் கொடுத்தாங்க இல்லையா? நீங்க கேட்டீங்க, நான் பதில் சொல்றேன், அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. சரிங்களா? உங்களுடைய கேள்விக்கு நீங்க நினைக்கக்கூடிய மாதிரி ஒரு பதில் நிச்சயமா என்னால் சொல்ல முடியாது. நீங்க கொடுக்கக்கூடிய குரல்னால இங்க எதுவும் என் வாழ்க்கை மாறலைன்னு சொல்றேன். புரியுதுங்களா? நீங்கள் கொடுக்கக்கூடிய குரல்னால இங்கே என்னுடைய வாழ்க்கை மாறலைன்னு சொல்கிறேன். குரலே கொடுக்காம எப்படி மாறுவோம்? என்ன அதுக்கான திட்டங்கள் என்ன, அதை செயல்படுத்தக்கூடிய விஷயம் என்ன, அதற்கான மாற்று என்னன்றதான் இவர் சிந்திக்கிறார். ரெண்டத்துக்கு வித்தியாசம் இருக்குது. புரியுதுங்களா? நான் என்ன கேட்குறேன், இப்போ நீங்கள் திருப்பரங்குன்ற விஷயத்தை எடுத்தீங்க. திருப்பரங்குன்றத்தில் யாரால் பிரச்சனையாக சொல்லுங்கள் சார்? பிரச்சனை நம்ம திருப்பரங்குன்ற விஷயம் போனோம்னா அது நிறைய டிஸ்கஷன் வேற மாதிரி போகும். திருப்பரங்குன்ற பிரச்சனை ஆணி வேர் வித்துட்டது. நான் திரும்பவும் நான் சொல்லிடுறேம்மா, திரும்பவும் நான் சொல்கிறேன்,
அவர் கொடுக்கலாம் தேவையில்லம்மா. ம். பதட்டத்தை உண்டு பண்ணணுன்ற அவசியம் இல்லை. திமுக அதுக்கு விதை போட்டதுக்கு எந்த இஸ்லாமிய கட்சியினுடைய தலைவர்கள் அதுக்கு கண்டனம் திமுக தெரிவிச்சீங்க? தான் காரணம்னு கூட ஒருத்தர் கால பெர்ஸ்பெக்டிவ் வந்து இருக்காதா சார்? எதுக்குன்னு எந்த சொல்லணும். வகையிலுமே ஒரு விஷயத்துக்கு ஒரு கருத்தே இல்லாம ஒரு நபர் எப்படி இருக்க முடியும்? நான் இருக்கிறாருல்ல, ம். இருக்கிறாருல்ல, அவர் பக்கம் தான் நாங்க கருத்தே இல்லாம ஒரு நிக்கிறோம். நபர் இருக்கிறாரா? அதனாலதான் மக்கள் நிக்கிறாங்கன்னு சொல்றேன். ஓகே. இருந்துகிட்டு நீங்க ஏமாத்தும் வேலையை அவர் பண்ணலன்னு சொல்றேன். ம். இருக்கக்கூடிய இஸ்லாமிய கட்சியினுடைய தலைவர்கள் அந்த வேலையை பார்த்துருக்கணும்ல, ம். ஏன் பதிவு பண்ணல? ஏதோ அவன் தான் உத்தமன் மாதிரி திமுக காரன் பின்னாடி இன்னைக்கு நின்றுகிட்டு இருக்கிறீங்க. திமுக சிறுபான்மை மக்களை ஒழிக்கணும்ன்ற ஏடிஎஸ்ன்ற ஆன்டி டெரரிசம் செக்யூரிட்டின்றத இந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மாநில அரசு தானே உருவாக்குது. எதற்காக இப்படி ஒரு படையை உருவாக்குனீங்க? எப்படி இதுக்காக ஒரு ஃபோர்ஸை உருவாக்குனீங்க? ஊப்பா சட்டமும் என்ஐஏவும் எப்படி இஸ்லாமியர்களை தீவிரவாதி போன்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்குதோ அதே போல மாநில அரசாங்கம் இந்த ஏடிஎஸ்ன்ற சட்டத்தை வச்சு நீங்க பிளவுவாதப்படுத்துறதுக்கு பாக்குறீங்க. நீங்க எந்த திமுக மானமுள்ள தான் இஸ்லாமிய தலைவர்கள் இதை தட்டி கேட்டீங்கன்னு கேட்கிறேன். ம். எதை தட்டி கேட்டீங்க? அப்போ ஒருத்தன் கைது செஞ்ச உடனே இஸ்லாமிய தீவிரவாதி போல சித்தரிப்பதற்கு இந்த திமுக அரசு, திராவிட முன்னேற்ற கழக, சமூக நீதி பேசக்கூடிய அரசு போகுதுன்னா அதை நீங்க பேசுறீங்க. இன்னைக்கு 1 சீட்டுக்கு 2 சீட்டுக்கு அத்தனை பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. முஸ்லிம்கள் வந்து ஆதரவு கொடுக்க மாட்டாங்க திமுகவுக்குன்னு சொல்றீங்க. திமுக தான் பிரச்சனையை வந்து ஏற்படுத்துறாங்க அப்படின்னாலுமே முஸ்லீம்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க, முஸ்லீம்களும் முஸ்லீம்கள் கட்சியும் ஒண்ணா? ம். இஸ்லாமிய கட்சிகள் அந்த பக்கம் நிக்கிறதுனால திமுக தாவேகா பக்கம் எந்த இஸ்லாமியர்களுமே இல்லையா? ம். இல்லையான்னு கேட்குறேன். நான் வரைக்குமே கடந்த தேர்தலில் திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கிறேன். என்னுடைய குடும்பம் ஒட்டு மொத்தமும் திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டிருக்குது. உங்க தலைவருமே கடந்த தேர்தல் வரைக்கும் அப்படிதான் போட்டிருக்காருன்னு தானே சொல்றீங்க. அதனால இப்போ யாருக்கு ஜனநாயக உரிமை, யார் வேணா யாருக்கு வேணா போடலாம். ம். புரியுதுங்களா? இது ஜனநாயக உரிமை, எங்க வேணா யார் வேணா வந்து நிக்கலாம். இன்னைக்கு வராரு, நிக்கிறாரு, இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பா இருப்பாருன்னு நினைக்கிறோம். இஸ்லாமிய தலைவர்கள் 1 சீட்டுக்கு 2 சீட்டுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய இடத்துல பிரதித்துவத்தின் அடிப்படையை விட்டுட்டாங்க. ஆனா உங்களுக்கு ஆதரவு கொடுத்து வந்த ஜனநாயக முஸ்லிம் கட்சி இன்றைக்கு தாவேகா ஆதரவை வாபஸ் வாங்கியிருக்கிறாங்க. இங்க இருந்து கட்சிகள் தான் வெளியில போய்கிட்டு இருக்காங்க. உள்ள வர்ற மாதிரி எதுவுமே இல்லை. எல்லாரும் வெளியில யார் தான் போய்கிட்டு இருக்காங்க. வந்தாலும் போனா என்ன கேட்குறேன், அது அப்பவும் சரி, அவங்க ஒரு 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 இயக்கமாக அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. புரியுதுங்களா? இந்த தமிழ்நாட்டில் எவ்வளோ கட்சிகள் வந்தீங்க, போராட்டம் பண்ணீங்க, என்னென்ன பண்ணீங்கன்றதெல்லாம் நீண்ட நெடிய வரலாறுகள் இருக்குது. சரிங்களா? நீங்கள் இன்றைக்கி இருந்ததாலேயோ போனதாலேயோ பெரிய பாதிப்புகள்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்கிறோம். இது என்ன சார் ஒரு லெத்தாஜிக்கான இருக்கா? பாதிப்பு இல்ல, இருந்தாலும் பிரச்சனை இல்ல, போனாலும் பிரச்சனை இல்லைனாலும் ஒரு இயக்கம், ஒரு கட்சி அவருக்காக உங்ககிட்ட தான் இருந்து இந்த கட்சிக்கு வாபஸ் வாங்கிட்டு போறாங்க. இந்த கட்சி உங்களுடைய நடவடிக்கை சரியில்லைன்னு இந்த சொல்றாங்க. கட்சிக்கு அதான் கொடுத்துருக்கிறாரா? ஆமா. என்னன்னு கொடுத்துருக்காங்க? கரூர்ல வந்து அவங்க எடுத்துக்கிட்ட அவங்க பண்ணக்கூடிய டெசிஷன்ஸ் எல்லாமே வந்து சரியா தோணல. மக்கள் பிரச்சனைகள்ல அவங்களுடைய இன்வால்வ்மென்ட் எங்க சரியா கரூர் பண்ணல. சம்பவம் அதனால நடந்து வாபஸ் எத்தனை நாள் வாங்குறேன்னு ஆச்சு? சொல்றாரு. கரூர் சம்பவம் நடந்து எத்தனை நாள் ஆச்சு? இப்போ ரியலைஸ் பண்ணிருக்கலாம். நான் என்ன கேட்குறேன், உங்களுக்கு எங்கே என்ன இப்போ யார் என்ன சொன்னாங்களோ, நீங்கள் எதற்காக போனீங்களோன்றதெல்லாம் இன்னைக்கு இப்போ அது கடந்து இருந்து பார்த்தா தான் தெரியும். உள்ளர்த்தம் இருக்குன்னு சொல்ல வரீங்க. நிச்சயமாக இருக்கும், அதில் மாற்று கருத்தெல்லாம் இருக்காது. புரியுதுங்களா? நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வேறு ஏதாவது காரணம் சொல்லணும், நம்பும்படியாக இருந்தால் நான் நம்புவேன். நம்பினா தான் சோறுன்னு சொல்லும்போது என்ன பண்ண முடியும்? நம்பர் தான் செய்யணுன்ற மாதிரி புளியை மரத்தால் அடித்து அனுப்பின கதையை தான் நம்ம இங்கே நம்ப வேண்டியதாக இருக்குது. அதனால் கரூர் சம்பவத்தை நான் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லும்போது தான் இது வந்து வியப்பாக இருக்குன்னு சொல்கிறேன். சரி, இப்போ எல்லாத்துக்குமே வந்து அறிவாலயத்தில் வந்து ஒதுங்கினவங்களெல்லாம் வந்து உள்ளே கூட்டிகிட்டு போய் கூட்டணி அமைச்சிட்டு இருக்கிறாங்கன்னு விமர்சனமும் பண்ணுறீங்க. உங்களுக்கு வரக்கூடியவர்களையும் தக்க வச்சுக்க தெரியல அப்படின்ற மாதிரி தானே இது ஒரு தோற்றம் வருது. இதை பார்க்க வரக்கூடியவங்களை திருப்பியும் சொல்கிறேன், அவங்க வரக்கூடியவங்களுக்கு எல்லா கும்ப மரியாதையும் பண்ணி அவங்கள கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கணுன்றதெல்லாம் இல்லை. இங்கே மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் வந்து நிற்கிறாரு. அது உண்மைன்னு புரிஞ்சு அவங்க அவர் பக்கம் நிற்கக்கூடியவர்கள் தாராளமாக நில்லுங்கன்னு சொல்கிறோம். உங்களுடைய சுய லாபத்துக்காக, சுய நோக்கத்துக்காக வரவங்களுக்கெல்லாம் இங்கே வழி இல்லைன்னு சொல்கிறோம், இங்கே இடம் இல்லைன்னு சொல்கிறோம். இப்போ அவங்க ஒரு சுய இருக்கலாம், அதனால போயிருக்கலாம். இதுக்கு பேர் என்ன? கரூர் சம்பவத்துக்குன்னா நீங்கள் அடுத்த 4வது நாள் போயிருக்கணும், 5வது நாள் போயிருக்கணும். கரூர் சம்பவமான முதல் நாளே நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் இல்லையா? அப்போ அங்கே தவறுகள் நடந்திருந்தால் எனக்கு தெரிஞ்சிருக்காதா? நான் பேசியிருக்க மாட்டேனா? மக்கள் நாளைக்கு கேள்வி கேட்க மாட்டாங்களா? அவருமே உச்சநீதிமன்றத்தில் ஓய்வு பெற்ற நீதிபதியினுடைய தலைமையில் விசாரணை வேணும்னு அந்த கதவை தானே தட்டுறாரு. அப்போ தான் பக்கம் தவறு இல்லைன்னு போய் தானே அங்கே போய் தட்டுறாரு, நீதி வேணும்னு கேட்குறாரு. ஒரு மனுநீதி சோழனுடைய மன்னனுடைய ஆட்சியில் எப்படி போய் நீதி ஒரு மணி அடித்து ஒரு நீதி கேட்டுச்சோ அந்த மாதிரி நீங்கள் இருக்கக்கூடியவர்களுடைய இங்கேயும் ஒன்றியத்திலையும் நம்பலை. அதனால நீதிபதியினுடைய தலைமையில் விசாரணை குழு நடத்துங்க, ஆணையத்தை அமையுங்கன்னு சொல்கிறாரு. அது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குல்ல? அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் அந்த அறிக்கை வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து போயிருக்கலாம், இல்லை அந்த அறிக்கை வந்து தப்பாக இருக்குது, இவர் மீது தப்புன்னு சொல்கிறாங்கன்னு போயிருக்கலாம். இப்போ எதை அடிப்படையில் நீங்கள் கோடிட்டு காட்டி டீகோட் பண்ணி நீங்கள் போகிறீங்க? அதுக்கு பதில் சொல்லுமா அந்த அந்த இயக்கம்? அதெல்லாம் போய் ஒரு கதையாக பேசிகிட்டு இருக்கிறீங்க.
சரி, இப்ப அது ஒரு கதை இல்ல அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்ப மகளிர் தின விழா கொண்டாடி இருந்தீங்க. அங்க வந்து மகளிருக்கான வாக்குறுதிகள்னு சொல்லியிருந்தீங்க. இலவசங்கள வந்து பயங்கரமா விமர்சனம் பண்ணியிருக்கிறீங்க. நீங்களே கூட வந்து இலவசம் ரூ. 1000 இருக்கட்டும், இது எல்லாமே விமர்சனம் பண்ணியிருக்கிறீங்க. ரூ. 2500 தரேன்னு சொல்றது மட்டும் சரிதானே? மக்கள் கிட்ட பேரம் பேசுற மாரி இருக்கு. நாங்க 1000, நீங்க 2000, நாங்க 2500 அப்படின்ற மாரி போயிட்டு இருக்கு. அது நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய பார்வையா இருக்கும். நான் திரும்பவும் என்ன சொல்றேன்னா, இத நீங்க குடுக்குறது தான் தப்புன்னு சொல்றேன். அவர் தரது தப்பு கிடையாது. அப்ப மக்கள் உரிமை தொகை, பெண்களுக்கான உரிமை தொகைன்னு திமுக கொண்டு வந்த அந்த திட்டம் சரியானது. நாங்க உயர்த்தி தரோம்னு சொல்றீங்க. அந்த திட்டத்த அப்ப நீங்க நீங்க ஆதரிக்கிறீங்க. கொண்டு வந்திருக்க கூடாதுன்னு தான் சொல்றேன். நீங்க கொண்டு வந்தது தப்புன்னு சொல்றேன். எப்படி அது தப்பு, இது தப்பு? 75 ஆண்டுகளா இந்த மண்ணுல மக்கள வந்து இன்னும் ரூ. 1000 ரூ. 2000 வாங்க வச்சது உங்களுடைய அவலம். நான் அத இன்னைக்கு அவர் மாத்துறேன்னு சொல்லாம நாங்களும் ரூ. 2000 கூட ரூ. இன்னைக்கு 1500 மாத்தி தரேன்னு அவ சேர்த்து அப்படிதான் சொல்றீங்க. கொடுத்து மாத்தணும். ரூ. 1000 கொடுக்கறதுனால எதுவும் ஆயிடாது. அவர் தான் அதுக்கு விளக்கம் ரூ. சொல்றாருல்ல. 2000 கொடுத்தா மட்டும் எல்லாம் ஆயிடுமா ஆமா, சார்? அவங்க தேவையான மளிகை பொருட்கள வாங்கிப்பாங்க. ம். அதுக்கான அவர் எதுக்காக குடுக்குறோன்றத சொல்றாருல்ல. ம். நான் திரும்பவும் என்ன ஒரே ஒரு விஷயம்னா, இந்த 75 ஆண்டுகள்ல வந்து இன்னும் ரூ. 1000 வாங்க வச்சுக்க கூடியது இத்தனை ஆண்டுகள் ஆட்சி ஆண்டவர்களுக்கு பெருமையா? ம். இல்ல. அப்ப அவர்களுடைய வாழ்வாதாரத்துல ஏதாவது ஒரு மாற்றங்கள் நடக்கணும். அந்த மாற்றத்தை நான் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு, அதே பேட்டர்ன்ல ரூ. 2500 தரேன்னு சொல்றீங்களே, ரூ. 2500 மட்டும் இப்ப வந்திருக்கக்கூடிய பொருளாதாரத்துல எப்படி ரூ. 2500 போதுமானதாக இருக்கும்? ரூ. 1000 குடுக்கும்போது ரூ. 2500 போதுமானதா தான் இருக்கும். அப்ப நீங்க அவங்க கூட தான் போட்டி போடுறீங்க. அந்த கம்பேரிசன் தான் அதுல. அந்த கம்பேரிசன் அவங்களுக்கு மக்களுக்கான என்ன தேவை? உண்மையான இப்போ தேவைகள். ஒரு 2 பேர் 3 பேர் இருக்காங்க அப்படின்னும்போது அவங்க குடும்பத்துல அது போக எவ்வளோ இன்னும் வருமானங்கள் இருக்கும் இல்லையா? ம். அவங்க அந்த ரூ. 2500 ரூ. 3000 வச்சு எத்தனையோ விஷயங்கள் பண்ணுவாங்க. நீங்க ஒரு முறை ரூ. 3000 பொங்கலுக்கு தொகுப்பு குடுத்துட்டு இத வச்சு நீங்க இத பண்ணிப்பீங்கன்றதும், கோடைக்கு ரூ. 2000 குடுத்துட்டோன்றதையும் உலக சாதனையா பேசும்போது, மாசம் ரூ. 2500 அவர் தரான்றப்போ சாதனை தானே. ம். புரியுதுங்களா? அது எதற்காக உலக பயன்படுதுன்றது சாதனை தான். நம்பர் 2ன்னு சொல்றீங்களா சார்? எப்படி? உலக சாதனை நம்பர் 2ன்னு சொல்ல வரீங்களா? இல்ல அத நீங்க இப்பவும் என்னன்னா, உலக சாதனைனா நீங்க அத அப்படி பேசும்போது அது சாதனை தான்றேன். ஓகே. நீங்க அத பெரிய விஷயமா அவர் பெரிய விஷயமா பேசல. அது எதற்காக பயன்படுத்த போறீங்கன்றத மனவேதனையில தான் சொல்றாரு. அப்ப இதுக்கான ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்ப நம்ம ஏதாவது அந்த மக்களுக்கு பிரயோஜனப்படக்கூடிய அளவுக்கு அந்த பணத்த குடுக்கணும்னு நினைக்கிறாரு. அதனால அந்த திட்டத்த செயல்படுத்துறாரு. மத்ததெல்லாம் பேசுங்களேன். தெருமுனை கூட்டங்கள் எல்லாம் இப்ப நெறைய தாவேக்காவுல போடுறாங்க. நீங்களுமே வந்து அதுல நெறைய பேசிட்டு இருக்கிறீங்க சார். அதே மாதிரி ஒரு கூட்டத்துல புசி ஆனந்த் அவர்கள் மேடையில இருக்கும்பொழுதே ஒரு பெண் வந்து, "வேண்டாம், வேண்டாம், ஓசி பஸ் வேண்டாம்" அப்படின்னு தாவேக்கா மேடையில சொல்றாங்க. இன்னைக்கு நீங்க இலவசமாக பெண்களுக்கு வந்து பேருந்து பயணம் செய்யலாம்னு சொல்றீங்க. அதுதான் உண்மையாவே வந்து பெண்களுக்கான எம்பவர்மெண்ட்டா? இல்ல அது எப்படி சாத்தியம்? சாத்தியம் இல்லாத ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டு, நாங்க வந்து இத கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி மாத்தடிக்கிறதுல என்ன இருக்குன்னு கேட்கிறேன். அதாவது திரு பொன்முடி அவர்கள் வந்து பேசக்கூடிய நேரத்துல உங்கள எல்லாத்தையுமே பெண்களை வந்து கேலி சித்திரமா பேசக்கூடிய இடத்துல அவங்க வெறுக்கிறாங்க அத. அப்படிப்பட்ட ஓசி பஸ் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா? இவர் இங்க சமூக நீதியோட எந்த பஸ்ஸில் வேணால் நீங்கள் ஏறுங்க, எங்கே வேணால் இறங்குங்கன்னு சொல்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதுக்குன்னு பெயிண்ட் அடித்து ஓடாத பஸ்ஸை எல்லாம் கொண்டு வந்து வீல் கழண்டு ஓடக்கூடிய வண்டிக்கு முன்னாடி வீல் ஓடுது. அந்த மாதிரி முன்னாடி போயிட்டு இருக்கக்கூடிய வண்டியில் போய் அது முட்டுது. இதில் போகிறவங்களாம் உயிருக்கு ஆபத்தான சூழலில் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறான். பின்னாடி ஆக்சலோட அந்த வீலு அப்படியே பிடிங்கிட்டு ஓடி வருது. பஸ்ஸோட டாப்பு தனியாக போகுது, சேஸு தனியாக வருது. இப்படிப்பட்ட பஸ்ஸுங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் விடியல் பயணம்னு அத்தனை பேரையும் சுடுகாட்டுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்படி ஒரு பயணத்தை ஒரு வேலைக்கு போகக்கூடிய ஒரு நேரத்தில் எல்லாருமே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பஸ் வரதில்லை விடியல் பயணம். ஏன்னா அப்போ 20 ரூபா 30 ரூபா டிக்கெட். அதுக்கு அந்த இலவச டிக்கெட்டை கொடுக்கறதுக்கு பஸ்ஸை நல்லா மேம்படுத்தலாமே. பஸ்ல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்றீங்க. நான் உங்களுக்கு புரியல. நான் என்ன கேட்கிறேன், அந்த பஸ் தான் அதுதான் இவர் சொல்றாரு. எல்லா பஸ்லயுமே ஏறுங்க போங்கன்னு சொல்றாரு. எந்த பஸ்ல வேணா ஏறுங்க போங்கன்றாரு. நீங்க ஏசி பஸ்ல போங்க, வால்வோ பஸ்ல போங்க, அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த வால்வோலாம் பிரைவேட்ல சார். இல்லைம்மா, அது மட்டும்தான் வால்வோன்னு இல்லை, மற்றதுலேயும் வால்வோ இருக்குது. காசு கொடுத்து போகிறதுலையுமே வால்வோ பஸ் இருக்குது. ஏசி பஸ்ஸாக வருது இல்லையா, அது வால்வோ பஸ்ஸு தான். அதுலேயுமே போகலாம். புரியுதுங்களா? அந்த மாதிரி அந்த ஏசி அந்த ப்ரைவேட்டாக கொடுத்துருக்கிறதையுமே வந்து, ஆமாம், அந்த ப்ரைவேட் பஸ்ஸாக இருக்கிறதையுமே வந்து வால்வோ பஸ்ஸஸ்னால் அதுவுமே அசோக் லைலாண்டோட தான். அதுவுமே வால்வோன்றது கம்பெனி தான். ஸோ அந்த மாதிரி இவங்க எல்லாமே இப்போ எதில் வேணால் நீங்கள் ஏறலாம் போகலாம், இதில் மட்டும்தான் போகணுன்ற ஒரு நிலையை மாற்றி எதில் வேணால் போகலாம்னு இவர் சமூக நீதியாக சொல்கிறார்.
அப்போ ஆண்களுக்கு சமூக நீதி சார், ஆண்கள் அப்போ இப்போ எடப்பாடி அவர்கள் ஆண்களுக்கும் இலவச பேருந்துன்னு சொல்லியிருந்தாரு. அவரு அப்போ சொல்லுவாரு நீங்க ஆண்களுக்கு ஆண்கள் பெண்களுக்கு பத்தி அப்படின்றதுனா, மகளிர் அதாவது தினம்னால மகளிருக்கு மட்டும் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நம்ம ஆண்களுக்கு அப்புறமா சொல்றீங்க. பெண்களை இப்பவும் சொல்றேன். பெண்கள வந்து பார்க்கக்கூடிய விதம், பெண்களுக்காக எத்தனையோ பேரு சிங்கிள் பேரண்ட்டா இருப்பாங்க. எவ்வளோ கஷ்டங்கள்ல படிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அந்த ஒரு ஒரு ஆண் எங்க வேணா படுப்பான், தூங்குவான், எந்திரிப்பான், எப்படி வேணா வருவான். எல்லா நிலையிலுமே இருக்க முடியும். ஒரு பெண்ணால நிச்சயமா அப்படி இருக்க முடியாது. புரியுதுங்களா? ஒரு வந்து படிக்கக்கூடிய ஒரு மாணவி ஒரு பஸ்ஸினுடைய படிக்கட்டினுடைய கம்பிய புடிச்சிட்டு எவ்வளவு தூரம் அந்த குழந்தை ஓடுனான்றத நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். நம்மளுடைய நிலை ஏற்றத்தாழ்வுகள் எப்படி வேணா இருக்கலாம். ஆனா எல்லாருடைய மனமும் புண்பட்டுதா இல்லையா? ம். பணக்காரனா இருக்கலாம், ஏழைகளா இருக்கலாம். அந்த காணொளிகள பார்க்கும்போது எல்லாருக்குமே அவர்களுடைய மனம் புண்பட்டிருக்குமா இல்லையா? அப்பேற்பட்ட நிலையை அறிஞ்சு தான் அதெல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. புரியுதுங்களா? அப்ப ஆண்களுக்கு சமூக நீதி இல்லையா அப்படின்னா, இது எல்லாத்தையுமே குடுத்துற முடியாது ஒரு அரசாங்கத்தால. குறிப்பிட்ட ஒரு பெண்களுக்கு ஒரு விஷயம் பண்ணும்போது, அது ஒரு இடத்துக்கு போய் சேரும். நீங்க 100 நாள் வேலை திட்டத்தையே ஒழுங்கா குடுத்து சம்பளம் குடுக்க முடியாதவங்க, வரக்கூடிய காலகட்டத்தில 150 நாள் வேலை திட்டம்னு சொல்றீங்க. ஏற்கனவே வருஷத்துக்கு 10,00,000 பேருக்கு, 15,00,000 பேருக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி குடுப்பேன்னு சொன்னீங்க. இந்த 5 வருஷத்துல அப்ப 75,00,000 பேருக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி குடுத்துருக்கணும். இப்ப என்ன சொல்றீங்க? 18,000 கோடி முதலீடுல 50,00,000 பேருக்கு வேலைவாய்ப்பை அடுத்த 5 வருஷத்துல முதலமைச்சர் ஏற்படுத்தி தருவேன்றாரு. இதுதான் மக்களை ஏமாற்றக்கூடிய திட்டம். புரியுதுங்களா? அந்த மாரி அவரு எதையுமே திட்டங்களா சொல்லல. இப்போ பொறக்கக்கூடிய எல்லா குழந்தைங்களுக்கும் 1 பவுன், அ அ பொறக்கக்கூடிய எல்லா குழந்தைங்களுக்கும் மோதிரம், நான் கல்யாணமாக போற தங்கச்சிங்களுக்கெல்லாம் வந்து 1 பவுன் தங்கமும், பட்டு புடவையும் தரேன்னு சொல்றாரு. இது மட்டும் எப்படி சாத்தியம்னு நினைக்கிறீங்க? இல்ல அதுக்கும் ஏதாவது வரையறையெல்லாம் பின்னாடி இப்போ ஆளுங்கட்சிகள் மாதிரியே பின்னாடி வரையறை கொண்டு வருவீங்களா? இல்லம்மா. அரசாங்கத்துல இருக்கக்கூடிய சுகாதாரத்துறை அதை மேம்படுத்தணுன்ற ஒரு எண்ணம், எல்லாருமே அதை நாடி வரணுன்ற ஒரு எண்ணம், அத வர வைக்கணுன்றதுக்காக இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் எல்லாம் அப்போ அந்த அளவுக்கு தரமான மருத்துவத்த அவரு குடுக்க போறாருன்னு அர்த்தம். இதுதான். இல்ல 1 பவுன் அப்படின்றது இன்றைக்கு விலைவாசிக்கு அது எவ்வளவு அதிகரிச்சிருக்கு. அதெல்லாம் சாத்தியமில்லாத ஒரு தானே அதையும் பல சொல்ற மாரி லட்சம் இருக்கு. கோடிகள நீங்க கொள்ளையடிச்சு கொண்டுகிட்டு போய்க்கிட்டு இருக்கக்கூடிய அளவுல இன்னைக்கு வந்து திருவான்மியூர்ல போட்ட ஒரு பாலம் இன்னைக்குமே இப்ப மத்திய கைலாஷ்ல கேள்விக்குறியா இருந்துகிட்டு இருக்குது. ம். அந்த பாலத்துக்கு 60 கோடிய செலவு பண்ணி இவ்ளோ அவசரமா திறந்திருக்கீங்க. அந்த பாலத்துல போக முடியலன்னு செய்தியாளர்களே போடுறாங்க செய்திய. நான் மத்தவங்கள பொதுமக்கள் பேசிட்டாங்க. அவங்க தாவேகாக்கு ஆதரவானவங்க, இல்ல அதிமுக காரங்க திமுகவ குறை சொல்றாங்கன்றதையே நான் சொல்லல. செய்தியாளர்கள் போடுறாங்க. அத நம்ம பார்க்கறதுக்காக நம்ம பயணிச்சோம். அதுல வந்து சிறப்பான ஒரு பயணம் இல்ல. அது அந்த அளவுக்கு என்ன சொல்றது? இதுவா இல்ல அப்படின்றத அந்த போகக்கூடிய சாலைகள் எல்லா இடத்துலயுமே பேந்து இருக்கக்கூடியது, உடைஞ்சு இருக்கக்கூடியது காணப்படுது. தரமற்ற முறையில இருக்கிறத பார்க்க முடியுது. அந்த சாலையில போகும்போது மேடு பள்ளங்கள் வந்து தெரியுது. ஒரு கார்ல போனாலோ, ஒரு பைக்ல போனாலோ, ஆட்டோல போனாலோ எவ்வளோ அதாவது அலை மாரி போகும் இல்லையா? அந்த மாரி இருக்கிறதெல்லாம் பார்க்க முடியுதுன்றதெல்லாம் சொல்றாங்கன்னா, அப்ப என்ன தரத்தோட நீங்க பண்ணியிருக்கீங்க? யாருக்கு இவ்ளோ அவசரமா பண்றீங்க? எதுக்காக ஓடி போய் அவசரமா 3 மாசத்துக்கு முன்னாடி காசு தரீங்கன்னா, எலக்ஷன் வந்துற போது நிறுத்திட்டா என்ன பண்றது? இப்படி சொல்றீங்க சார். அப்படின்றதுல எலக்ஷன் எண்ணம். நேரத்துல இவங்க இந்த மாரியெல்லாம் பண்றாங்கன்னு சொல்றீங்க. இதே தஞ்சையில வந்து விஜய் அவர்கள் வந்து பேசும்பொழுது அந்த மாவட்டத்துல பேசும்போது சில வாக்குறுதிகள் வந்து சொன்னாரு. 5 ஏக்கருக்கு கீழ வந்து நிலம் இருந்துச்சு, அப்படி நிலம் இருக்கு அப்படின்னா, அவங்களுடைய பிள்ளைகள் வந்து படிக்கிறதுக்கு வந்து இலவசமா படிப்ப வந்து மாத்தி தருவேன்னு சொல்லியிருந்தாரு. ஆனா, இங்க மகளிர் விழாவுல வந்துட்டு என்ன சொல்றாரு, 15,000 வந்து பள்ளி படிப்ப வந்து தொடர்றதுக்காக பெற்றோர்களுக்கோ, கார்டியனுக்கோ 15,000 தருவேன்னு சொல்றாரு. அப்ப 5 ஏக்கர் கீழ இருக்க இலவசம்ன்றாரு, 15,000 சொல்றாரு. இதுலவே ஒரு கன்ஃப்யூஷன் இருக்கே சார். இதுல என்ன விளக்கம் எப்படி நல்லா தரப்போறாங்க? புரிஞ்சுக்கங்க. நீங்க 5 ஏக்கருக்கு கீழ இல்ல, 2 ஏக்கருக்கு கீழ இருந்தான்னு ம். சொல்லியிருந்தாரு. 2 ஏக்கருக்கு கீழ இருந்தா எப்படியோ அவருடைய நிலை வந்து பிள்ளைகள படிக்க வைக்கணும்ன்றது மட்டும் தான் அவருடைய நிலையா இருக்கு. எல்லா கல்விகளுமே இலவசம் தான். அதுல மாற்று கருத்தே கிடையாது. பொறியியல் படிக்கிறதா இருந்தாலும், டாக்டர் படிக்கிறதா இருந்தாலும் இலவசமா படிக்க வைப்போன்றத சொல்லியிருக்கிறாரு. அரசு பள்ளிகள்ல படிக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. அரசு பள்ளிகள்ல படிக்கிறதுக்கு ஊக்குவிக்கிறாருன்னு அர்த்தம். அத 15,000 அப்ப யாருக்கு தரப்போறாரு? யாருக்கு அரசு பள்ளியில இடைவிடாம படிக்க வைக்கக்கூடிய பிள்ளைகளினுடைய பெற்றோர்களுக்கு, பாதுகாவலர்களுக்கு அப்ப குடுக்குறாரு. இலவசப்படுத்த மாட்டாங்களா சார்? அரசு பள்ளியில படிக்கக்கூடிய 2 ஏக்கர் வச்சிருக்க நிலம் இருக்கவங்களுக்கு ஃப்ரீயாவும் நல்லா குடுப்பீங்களா? நீங்க புரிஞ்சுக்கல. ஆ. இப்போ ஆம், படிப்பு இலவசம் தான். அத படிக்க வைக்கணும். இடைநிற்றல் இல்லாம. இடையில பிள்ளைகள நிறுத்தக்கூடாது. புரியுதுங்களா? அந்த பிள்ளைகள நீங்க சரிவர படிக்க வைக்கிற, பாதுகாக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு குடுக்குறாரு. ம். கல்வி இலவசம் தாம்மா. ம். நீங்க குழம்பிட்டீங்க இந்த இடத்துல. இல்ல கல்வி இலவசம்னாலே அப்புறம் என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு கேட்கிறேன் சார். அந்த கல்வி பிள்ளைக போயிட்டு எ படிக்க தானே போறாங்க. படிக்க அப்புறம் போறாங்கல்ல. எதனால? அது படிக்கிறதுக்கு உங்களுக்கு பஸ் பாஸ்லேருந்து எல்லாமே ஃப்ரீ. ம்.
புரியுதுங்களா? அதை பார்த்துக்கக்கூடிய இப்போ பிள்ளைகளை படிக்க வைக்கக்கூடிய பிள்ளைகளை படிக்க வைக்கிறவங்களுக்கு அந்த ஊக்கத்தொகைன்னு சொல்றாரு 15,000ன்றது எல்லா சொல்றாரு. பெற்றோர்களுக்கும் 15,000 கொடுக்க போறீங்க. நிச்சயமா உண்டு. இது சாத்தியமா சார்? சாத்தியம்தான். ஓகே, இது சாத்தியம்னு நீங்க நம்புறீங்க. சரி சார், இப்போ நீங்க தாவேகாவுக்கு ஆதரவாக இருக்கிறதுனால உங்களுக்கு அது நம்பிக்கை தோணுதா? இல்ல பொதுமக்களா பார்க்கும்பொழுது இப்ப நீங்க சொன்ன விளக்கம்படி பார்க்கும்பொழுது அப்ப எத்தனை பெற்றோர்களுக்கு நீங்க 15,000 கொடுக்க எல்லா வேண்டியது இருக்கும்? பெற்றோர்களுக்கும் தான். இங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா பெற்றோர்களுக்கும் 15,000 தாவேகா ஆட்சிக்கு வந்தா. ஆமா. மகளிர் விழாவில் வந்து விஜய் அவர்கள் பேசினதுக்கு அப்புறமா உங்க கட்சியினுடைய நிர்வாகி ரஞ்சனா நாச்சியார் அவர்களே வந்து விஜய் அவர்களை பயங்கரமா வந்து கேள்வி கேட்டு அறிக்கையெல்லாம் வெளியிட்டு இருக்கிறாங்க. உங்களுடைய குடும்பத்திலேயே வந்து இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, ஒர்த் இல்லைன்னு சொல்றீங்களே, ஒவ்வொரு தலைவன் வந்து ஒரு வார்த்தை சொல்றதுன்னா அதுக்கு பின்னாடி அவ்வளோ அர்த்தங்கள் இருக்கணும் அப்படின்னு பயங்கரமா சாடி பேசி இருக்கிறாங்க. என்னுடைய தலைவனாக இருந்தாலும் நாங்கள் கேள்வி கேட்போம், இது தவறாக இருக்குன்னு பட்சத்தில் அப்படின்ற அவங்களுடைய பார்வையை எடுத்து வைக்கிறாங்க. அதுக்கு உங்களுடைய கருத்து என்ன? அது அவங்களுடைய பார்வை, அவங்கள்ட்ட தான் கேட்கணும். அவங்க ஒரு மகளிர் தினத்தில் அவங்க வந்து ஒரு இது கொடுத்துருக்குறாங்க. அந்த சகோதரிக்குள்ள என்ன குமுறல் இருக்குன்றது தெரியல. அவங்க வந்து ஒரு பதிவுகளை போட்டிருக்கிறாங்க. அவங்க வந்து கேள்வியை எங்கே கேட்கணுமோ அங்கே கேட்கல. அவங்க ஏதோ ஒரு எங்க சார் விஜய் அவர்கள் கிட்ட தானே கேட்கணும், அவங்க தானே கேட்குறாங்க. அவங்க எங்கே கேட்கறதுக்கான வழிமுறைகள் இருக்குல்ல, அறிக்கையா கொடுத்துருக்குறாங்க. அறிக்கை கொடுக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் தலைவர் இல்லை. என்னால் டேரெக்டாக சந்திக்க முடியல, சந்திக்க முடியாத ஒரு சூழல் இருக்குன்னு சொல்கிறாங்களே சார். நான் என்ன கேட்குறேன்னா உங்களுக்கான அதுதான் சொல்கிறேன். உங்களுக்கு நீங்கள் விருப்பம் இருந்தால் அது அங்கே பல ஆயிரக்கணக்கான பேர் கலந்துக்கிட்டாங்க. 5,000 பேர் கலந்துக்கிட்டாங்க அந்த நிகழ்வில். புரியுதுங்களா? இந்த 5,000 பேரும் ஏற்றுக்கிறாங்க. அதை போக இருக்கக்கூடிய தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அவருடைய தொண்டர்களும் ஏற்றுக்கிறாங்க, தம்பி தங்கைகள் ஏற்றுக்கிறாங்க. அது எப்படி நீங்கள் சொல்வீங்க தமிழ்நாடு முழுக்க ஏற்றுக்கிறாங்கன்னு? அப்போ எல்லாருமே வீடியோ போட்டிருக்கணும்ல, நாங்கள் இதை ஏற்றுக்கலான்னு சொல்லும்போது. எப்படி சார் எல்லா மக்களும் உட்காந்து வீடியோ போட்டுட்டு இருப்பாங்க? இன்னைக்கு எல்லா டீமே இருக்குது. எல்லாரும் ரீல்ஸ் போடும்போது வீடியோ போட முடியாதா? எல்லாரும் ரீல்ஸ் போடுறவங்க மட்டும் தான் மக்களா சார்? அதை தாண்டி எவ்வளவு பேர் இருக்காங்க? போடுங்கன்னு சொல்றேன். ரீல்ஸ் போட முடியாது. ஏன் ஆகிறதுக்கு எல்லாத்துக்குமே நீங்க உங்களால வீடியோ போடும்போது எல்லாரும் வீடியோ போடுறது இல்ல சார். போடுறவங்க போடுங்க, போடுறவங்களால போடலாம்ல. போடுறவங்க நிறைய பேர் போட்டிருக்காங்க. நீங்க வீடியோக்கள் பார்க்கலையா? விஜய் அவர்களால எங்களால முட்டு கொடுக்க முடியலன்னு கதறாங்க தாவேகா ஆதரவாளர்களே. பாருங்க, தாவேகா ஆதரவாளர்கள்ன்ற பேர்ல எவ்வளவு ஃபேக் ஐடிஸ் எல்லாம் இருக்குன்றதெல்லாம் நீங்க பாத்துக்கிட்டு தான் இருக்கீங்க. நம்ம கடந்த முறையுமே அதை பத்தி எல்லாம் பேசியிருக்கோம். அதனால வந்து அதுல பேசக்கூடிய எல்லாருமே அப்படிதான் பேசுறாங்க சொல்ல முடியாது. அது அவர்களுடைய சொந்த கருத்து. இப்ப ரஞ்சனா நாச்சியார் அவர்கள் இந்த கேள்வியை வந்து என்னால தலைமையை ரீச் பண்ணவே முடியாத சூழல் தான் இருக்கு, அதனால நான் அந்த அறிக்கையை கொடுத்திருக்கேன். தலைமையை ரீச் பண்ண முடியல. சகோதரி வரும்போதெல்லாம் பொதுச் செயலாளரை பாக்குறாங்க, பேசுறாங்க. வரும்போது எல்லா நேரங்களையுமே பார்த்துக்கிட்டு விஜய் அவர்களுடைய அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி எப்படி பொதுச் செயலாளர் கிட்ட கேட்க முடியும்? நான் ஒண்ணு சொல்றேன் ஸ்வேதா, நீங்க வரக்கூடிய எல்லாருமே தலைவரை போய் பார்த்தரணும்னு நினைக்கிறதெல்லாம் எல்லாருக்கும் அப்ரோச்சபிளா இருக்கிறது தானே சார் தலைவர். அப்படி நீங்க இப்ப எல்லாரும் இந்த திமுக தலைவரை போய் பார்த்தறாங்களா? எல்லாரும் ராகுல் காந்தியை போய் பார்த்துட்டு வந்துறாங்களா? எல்லாரும் எடப்பாடியை போய் பார்த்துட்டு யாருமே பார்க்க முடியாத சூழல்ல இருக்குன்னு யாருக்காக தேவையோ அவங்க எல்லாருமே போய் பார்த்துக்கிட்டு என்ன கூப்பிடுறாரு, பார்க்குறாரு, பேசுறாரு. கூட்டத்தில் நிற்கும் போது எல்லாரும் ராஜ்மோகன் தோழரை கூப்பிடுறாரு, பேசுறாரு. ராஜ்மோகன் அவர்கள் கட்சியிலே அவருக்கு பொறுப்பு இருக்கு. அவர் எப்படி சரி, எனக்கு என்ன பொறுப்பு இருக்கு? நீங்களும் தொடக்கத்துல இருந்தே தாவேகாவுக்கு ஆதரவாக தானே சார் இருக்கிறீங்க. அப்ப நீங்க இப்ப அதே மாதிரி பேசுங்க, கூப்பிடுவாங்க, பேசுவாங்க, பார்ப்பாங்க. உங்களுக்கான ஒரு இடம் வரும்போது பார்த்து சொல்றீங்களா? எல்லாத்துக்குமே இருக்குமா? நீங்க நினைச்ச உடனே எல்லாம் போயிட முடியாது. இப்போ உங்களுடைய நிர்வாகம்னு ஒண்ணு இருக்குன்னா உங்களுடைய எம்டியை போய் பார்க்கணும், உடனே பார்த்துட முடியுமா? முதல்ல உங்களுடைய செக்யூரிட்டி அங்க உட்கார சொல்லுவார். அதுக்கு அடுத்த நிலையில இருக்கக்கூடியவர் தொடர்பு கொள்ளுவார். படிப்படியாக தான் நீங்க போக முடியும். ஹை பொசிஷன்ல இருக்கிறவங்க சந்திக்கிறது வேற, மக்களுக்காக சேவை செய்யறேன்னு அரசியலுக்கு வந்து தலைவரை சந்திக்கிறது வேற. இன்றைக்கு கூட ஜேசன் சஞ்சய் உடைய புகைப்படங்கள்லாம் வந்து வைரலாகி போயிட்டு இருக்கு. பாத்தீங்களா? எது வேணா யார் வேணா என்ன வேணா போடலாம். அதான் அவருடைய மகனே வந்து இந்த மாதிரி மக்கள் கிட்ட எளிமையா இருக்கிறாரு, இந்த மாதிரி விஜய் அவர்கள் இப்போ மக்களை ஈஸியா சந்திக்க மாட்டாருன்னு சொல்லி கருத்துக்கள்லாம் வருது. ஸ்வேதா, திருப்பியும் சொல்றேன், நீங்க நான் என்ன சொல்றேன்னா எளிமையா இங்க வர சொல்றேன். வந்துருவாரா? அவர் வந்துருவாரு. அவரை பாதுகாத்தர முடியுமா உங்களால? சார் முதல்ல வரணும்ல சார். ஏன் சார் இப்படி பாதுகாக்கணும்? திருப்பி வாய் இருக்கின்றதுக்கு எதை வேணா பேசக்கூடாதுமா. தப்பா புரிஞ்சுக்கங்க ஒரு விஷயத்த. அதாவது அவர் வந்துருவாரா அப்படின்னா வருவாருமா. உங்களால பாதுகாத்தர முடியுமா? அது பதில் சொல்லுங்க மனசாட்சியோட. என்ன சார் பாதுகாக்கிறதுக்கு என்ன சார்? மக்கள் என்ன சார் செஞ்சிட போறாங்க? நீங்க என்னமா இப்படி பேசுறீங்க? மக்களுடைய கூட்டம் எப்படி அலமோதும் தெரியாதா? சரி, இப்ப அவரை பார்க்க வந்து ஒருத்தர் கீழே விழுந்துட்டாரு. கீழே விழுந்து அனுமதிக்கப்பட்டவர் அன்பில் மகேஷ் அவர்கள் போய் பார்த்து மெடிக்கல் அதை மட்டும்தான் செய்தியா போடுறீங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. சேலத்துல இருந்து நடந்தவங்க வீட்டுக்கு பார்த்திபன் எல்லா உதவிகளுமே செஞ்சிருக்கிறாரு. புரியுதுங்களா? இங்க நடந்த செய்தி வருதுன்னா சொல்றேன்
சொல்கிறேன்னா எல்லா செய்திகள்னா எல்லாத்தையுமே போடுங்க. சேலத்தில் நடந்தது இப்போ எடுத்து போடுங்க. இதுக்கு போயிருக்கிறாரு சரவணன் மாவட்ட செயலாளர் போயிருக்கிறாரு, பார்த்துருக்கிறாரு. அவங்க எல்லாத்துக்குமே நாங்கள் நிற்கிறோன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு மேலே என்ன பண்ணணும்? நீங்கள் வந்து ஒரு விளம்பரம் தேடணுன்றத விளம்பர மாடல் ஆட்சி நீங்கள் விளம்பரப்படுத்துறீங்க. அவ்வளோதான் வித்தியாசம். வேற ஒன்றும் அவருடைய கிடையாது. தந்தையுடைய பேட்டியை பாத்தீங்களா? என்னென்ன? நடிகரா வந்து நிக்க போறாரு, அதெல்லாம் சும்மா நான் போக வேண்டாம்னு தான் அதெல்லாம் அவங்க சொன்னேன். 1000 இது பேசலாம். புரியுதுங்களா? கரூர் சம்பவத்தில் நடந்து ஒரு பையன் கையில் கட்டு போட்டுக்கிட்டு மூஞ்செல்லாம் தேஞ்சு உட்காந்து பேசும்போது என்னுடைய மைத்துனர் வந்தான் கூட்டிகிட்டு போயிட்டா என் மச்சான் அப்படின்னும்போது, அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் இருந்திருந்தா என்ன பண்ணுவீங்க? நானும் போயிருப்பேன். அதுவும் ஒரு தந்தை தான் சொன்னார். அதை நான் வந்து இப்போ என்னுடைய தேவைக்காக ஒரு நோட்ஸ்க்காக நான் எடுத்து பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. எல்லாருடைய மனநிலையும் ஒரே போல ஆனா இருப்பதில்லை. இந்த இடத்துல தலைவர் வந்து போக வேண்டிய இடமா, இல்ல கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் யாராவது போயிருந்திருக்கக்கூடிய இடம் தானே சார்? அந்த இடத்துல அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. இப்ப அந்த ஒரு நான் ஸ்பேஸ இப்போ அதை வந்து தான் நான் தாவேகா சொல்கிறேன். கிரியேட் பண்ணியிருக்கு. மாவட்ட செயலாளர் செலவை சரவணன் ஏத்துக்கிறான்னு சொல்லியிருக்கிறாங்களா? சரவணன் போயிருக்கிறாரு, சந்திச்சிருக்கிறாரு. அதுக்கான நிச்சயமா அது அந்த மாதிரி விஷயங்களுக்கு எனக்கு முழுமையான தகவல் வேணால் நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு தரேன். நான் போலியான தகவலை நான் சொல்லிட்டு போயிட முடியாது. அந்த மாதிரியான சேலத்தில் கூட பார்த்தீங்கன்னா எல்லா செலவுகளையுமே அண்ணன் பார்த்திபன் எடுத்துக்கிறார். புரியுதுங்களா? கோயம்புத்தூர்லேயுமே ஒரு சம்பவம், இந்த கரூரில் நடந்த பையன் அங்கே போய் சேரும்போது அங்கே இருக்கக்கூடிய சகோதரர் கருப்பசாமின்னு சொல்லிட்டு அவர் தான் மருத்துவமனையில் அட்மிட் பண்ணி அவங்கள பார்த்துக்கிட்டாரு. புரியுதுங்களா? அந்த மாதிரி எல்லாருமே பார்த்து மனிதாபிமானம்ன்றது எல்லாருக்குமே இருக்குது. அது குறிப்பாக தலைவர் தளபதி அவர்களுடைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறாங்க. அந்த மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே போகிறாங்க, பார்க்குறாங்க. சேலத்தில் ஒருத்தர் உயிர் இழந்துட்டார். அந்த சகோதரனுடைய குடும்பத்துக்கு நாங்கள் துணையாக நிற்போம்னு சொன்னார். எந்த 2ஆம் கட்ட மாவட்ட செயலாளர் தான் எல்லாத்தையுமே பார்த்தாரு. வேற யார் போய் பார்த்தாங்கன்னு இல்ல சார், நினைக்கிறீங்க? இப்போ மனித மாண்போட வந்து இப்போ எல்லா தலைவர்களும் வந்து அவங்களுடைய கட்சியில வந்து ஏதாவது ஒரு டெத் நடந்தாலோ, கட்சியினுடைய தொண்டருடைய உறவுக்காரர்களுக்கு நடந்தா கூட தலைமையெல்லாம் வந்து போய் சந்திக்கிறாங்க. இப்போ ஸ்டாலின் அவர்கள் அப்படிதான் போயிட்டு இருக்காரு. எடப்பாடி அவர்களும் அந்த மாதிரி தான் சந்திக்கிறாங்க. அதிமுகவிலும் அந்த நடைமுறை தான் இருக்கு. ஏன் தாவேகா மட்டும் எல்லா வழக்கங்களையும் மாத்தி வேற ஒரு விஷயத்தை நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்கீங்களே, அது என்ன காரணம்? நீங்கள் அவங்க வீட்டு டெத்துக்கு போகிறீங்க, அவனை போய் பார்க்கணுன்னு இதுக்கு போயிட்டு வரதுனால இப்பவும் சொல்கிறேன், அவனுடைய வாழ்வாதாரம் மாறிடாது. புரியுதுங்களா? வாழ்வாதாரம் மாறுது இல்ல சார். நான் அந்த திருப்பி துன்பமான நீங்கள் என்ன நேரத்துல சொல்கிறீங்கன்னா அவன் தலைவன் வீட்டு உனக்கு கல்யாணத்துக்கு துணையாக இருக்கிறேன்னு சொல்றது தானே அது. அதான் சொல்கிறேன். தலைவன் எப்பவும் கூட இருக்கணும்னா நான் கஷ்டப்படக்கூடாது. அந்த நேரம் என் புள்ள கஷ்டப்படுமா படிக்க நேரம் தானே. அந்த ஒரு நேரம் தான் கஷ்டப்படுவான். புரியுதுங்களா? எல்லா நேரமும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கானே, அதுக்கு தலைவன் என்ன பண்ணணும்? அதுக்கு என்ன பண்ணணும்? தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தினாங்களே, வந்திருக்கணும்ல தலைவன். ஏன் வரல? கூலி படத்துக்கு ரிவ்யூ போட முடிஞ்சதில்ல உங்களால்? இட்லி கடை படத்துக்கு ரிவ்யூ போட முடிஞ்சதில்ல? கம்யூனிஸ்டினுடைய மாநாட்டில் போய் உட்காந்துக்கிட்டு நானும் பாதி கம்யூனிஸ்ட் தான் இந்த ஏகாதிபத்தியத்தினுடைய ஸ்டாலின் பேசலையா அன்னைக்கு? அப்போ மருத்துவர்களுடைய போராட்டம் நடந்ததில்லை, மருத்துவ பணியாளர்கள் போராட்டம் நடந்ததில்லை, ஆசிரியர்கள் பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம் நடந்ததில்லை, செவிலியர்கள் போராட்டம் நடந்ததில்லை. ஏன் வரல? எங்கே போயிட்டார் முதல்வர்? இதிலெல்லாம் துக்கத்தில் இதிலெல்லாம் ஏன் பங்கெடுத்துக்க மாட்டீங்களா நீங்கள்? இன்றைக்கி நேற்று காலையில் எல்லாருமே சாப்பாடு அப்படியே டிஃபன் பாக்ஸில் பார்த்தீங்களா இல்லையா? தூய்மை பணியாளர்களுக்கு போட்ட சாப்பாடை அப்படியே கொட்டுறாங்க. சிமெண்ட்டு கட்டி மாதிரி வந்து விழுது. மனசாட்சியோடு இருந்தால் இந்த ஸ்டாலின், இந்த விடியலுக்கான சமூக நீதி பேசக்கூடிய ஸ்டாலினும் அவருடைய மகனும் வந்து அந்த சாப்பாடை சாப்பிடுவாங்களா? அந்த நகராட்சி துறையை பார்க்கக்கூடிய அமைச்சர் நேரு வந்து சாப்பிடுவாரா? இப்போ இங்கே உட்காந்து முட்டு கொடுத்து எல்லாத்தையுமே வந்து போலியா தேன்மொழியோ கனிமொழியோ ஒருத்தர்களை வச்சு வழக்கு போட்டு உள்ளே போட்டார், எல்லாத்தையுமே கைது செஞ்சார் PK சேகர் பாபு. மானமுள்ள ஒரு அமைச்சராக இருந்தால் உட்காந்து அந்த மக்களோட அந்த சாப்பாடை சாப்பிடட்டும். என் அக்கா தங்கச்சினோன்னா உங்களுக்கு இலக்காரமாக இருக்கா? அந்த சாப்பாடை கொடுத்துருவீங்களா? இதையெல்லாம் பேசுகிறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லை. நேற்று போன மாநாட்டில் ஒரு பஸ்ஸு கவுந்தது, அதை பற்றி ஸ்வேதாக்கு கேட்கறதுக்கு நேரம் இல்லையா? வந்த காரில் அடித்து ஒரு மாடை சாவடிச்சு போட்டிருக்கீங்களே. இப்போ தாவேகாக்காரன் போய் விழுந்தது இவ்வளோ அக்கறையோட பேசக்கூடிய தாவேகாக்காரனும் ஒண்ணா சார்? நான் திருப்பி 20 பேர் விழுந்தாங்களா, அதை பற்றி ஸ்வேதாக்கு கேட்கணுன்ற எண்ணமே வரல. உதயநிதி போன மாநாட்டில் நான் பேசியறேம்மா உதயநிதி வரும்போது கொடிக்கம்பம் அமைக்கிறேன்னு சாக்கடிச்சு 2 பேர் செத்தாங்களே. எந்த உதயநிதி போய் நின்றுட்டாரா? அவங்க அப்பா போய் நின்றுட்டாரா? இல்லை அவங்க அத்தை செல்வி போய் நின்றுட்டாங்களா? இல்லை இந்த அத்தை கனிமொழி போய் நின்றுட்டாங்களா? இல்லை அவங்க அம்மா ராஜாத்தி அம்மா போய் நின்றுட்டாங்களா? யார் நின்றுட்டாங்க? தயாநிதி மாறன் போய் நின்றுட்டாரா? கலாநிதி மாறன் போய் நின்றுட்டாரா? என்ன 2ஆம் கட்டத்தில் RS பாரதி போய் நின்றுட்டாரா? துரைமுருகன் போய் நின்றுட்டாரா? நீங்க திமுகவோட கம்பேர் பண்றீங்களே சார். ஏன் நான் என்ன கேக்குறேன்னா, நாங்கள் இயல்பானவர்கள், நடிக்க தெரியாதவர்கள், கொள்ளையடிக்க தெரியாதவர்கள். இல்ல இப்போ நீங்க ஏன் அதை கேட்கல? நீங்க என்ன क्वेश्चन பண்ணதுனால நான் கேக்குறேன். திமுகவை क्वेश्चन பண்ணா நான் திமுக நிர்வாகி கிட்ட உட்கார வச்சு நான் கேள்வி கேட்பேன் சார். நீங்க தாவேகாவோட நிர்வாகியா இல்ல தாவேகாவோட ஆதரவாளரா நீங்க வரும்போது தாவேகா சம்பந்தப்பட்ட கேள்விகளை தான் உங்ககிட்ட கேட்க முடியும். திமுக ஏன் அங்க போலன்னு உங்ககிட்ட கேட்டா இதுவும் சம்பந்தம் இருக்குமா? அதுக்கு ஒரே வழி தான் சொல்லணும். எங்களுக்கு நடிக்க தெரியாது, நாடகம் நடிப்பவர்கள் நாங்கள் அல்ல.
தலைவர் தளபதி அவர்கள் நடிப்பை விட்டுட்டு முதல்வர் ஆகணும்னு வந்துட்டாரு. இங்க இருந்த முதல்வர் இப்ப நடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. ரெண்டுத்துக்கும் இதான் வித்தியாசம்னு சொல்றேன். ஓகே சார். இப்போ சமீபத்துல நடந்த பிரச்சனைகளும் போயிட்டு இருக்கு. அது உங்க தலைவருமே வந்து பதில் சொல்லியிருக்காரு. உங்களுடைய பார்வையிலிருந்து நீங்க என்ன சொல்லணும்னு விரும்புறீங்க? அடுத்தவங்களுடைய வீட்டை எட்டி பார்ப்பதோ, அடுத்தவங்களுடைய டைரியை புரட்டி படிப்பதோ அது நாகரிகம் அல்ல. நான் கொண்ட மார்க்கமும் அதான் எனக்கு சொல்லி தந்திருக்குது. அதனால் வந்து அவர்களுடைய பிரச்சனையை வந்து அவர்கள்ட்ட அவங்க வந்து 2 பேருடைய அவங்களுடைய குடும்ப பிரச்சனையை அதை வச்சு விவாதிப்பது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இறந்த மாமிசத்தை சாப்பிடுவதற்கு சமமானது. அதற்கான ஆள் நான் இல்லை. இல்ல சார், இப்போ நீங்க இல்லை, அதான் அதற்கான ஆள் நான் இல்லைன்னு ஓகே சொல்லி. சார். இப்போ பார்த்திபன் அவர்கள் வந்து பேசியிருக்கிறாரு. அதுக்கு த்ரிஷா அவர்களும் வந்து பதில் கொடுத்திருக்கிறாங்க. இது தொடர்ந்து இந்த லைம்லைட்ல இருந்துகிட்டே இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இது கடைசியில விஜய் அவர்களை தான் வந்து அஃபெக்ட் பண்ணுது. அவருடைய கட்சியும் தான் இதுல வந்து இன்வால்வ் ஆகுது. எந்த அஃபெக்ட்டும் கிடையாது. புரியுதுங்களா? அந்த பிரச்சனையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் போய் மக்களை போய் சந்திக்க வேண்டிய வேலையை பாருங்கன்னு தலைவர் தளபதி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அவர் சொல்லக்கூடியது அனைவருக்குமானது தான். அது தலைவரும் அவர் தொண்டமும் பொது வாழ்க்கைக்குன்னு வந்திருக்கிறாரு. அது எப்படி அப்புறம் தனிப்பட்ட வாழ்க்கையில போய் கேள்வி கேட்கறதா இதை நீங்க கன்சிடர் பண்ணுவீங்க? அவருடைய இப்ப தலைவரா பொதுவான தான் வாழ்க்கையில இவ்வளோ நேரம் கேள்வி கேட்டீங்க, பதில் சொன்னேன். தனிப்பட்ட வாழ்க்கையை சொல்லும்போது நான் சொன்னேன், இறந்து இல்ல, சடலத்தை இவர் பொதுவான தலைவர்னா வந்த பிறகு அவருடைய குடும்பத்தையும் வந்து எல்லாருமே பார்க்க தானே சார் செய்யறாங்க. திருப்பியும் குடும்ப நான் வாழ்க்கையில அவர் எப்படி இருக்கிறாரு? திரும்பவும் நான் ஒரு என்ன தலைவர். சொல்றேன்னா, குடும்ப வாழ்க்கையில எப்படி இருக்கிறாருன்னு இன்னும் முடிவுக்கு வரல. முடிவுக்கு வரட்டும், அப்போ பேசுவோம். புரியுதுங்களா? முடிவுக்கு வரலன்னா எப்படி முடிவுக்கு வரலன்னு சொல்றீங்க? எதை முடிவுக்கு வரலன்னு அவங்க சொல்றீங்க? ஒரு விஷயத்த ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா? அவங்க அந்த விஷயத்துக்கு இவர் ஏதாவது ரியாக்ட் பண்ணியிருக்கணும்ல. அவர் முத இல்லைன்னு பேசட்டும். சொல்லியிருக்காரு. அவர் முத பேசட்டுமா? நீங்கள் அவர் சொன்ன விஷயத்தை எல்லாத்தையுமே ஆஃப்லைனில் எவ்வளோ விஷயம் பேசியிருக்கலாம். உங்களுக்கு அதெல்லாம் அதை ஸ்வேதா கொண்டு வந்து இதெல்லாம் நாங்க பேசணும்னு ஆஃப்லைன்ல சொல்லணும்னா, பேசினாதான் குடும்ப விஷயத்தை போய் பாக்குற மாதிரி இருக்கும். எங்களுக்கு ஆன்லைன்ல இந்த பிரச்சனைகள்லாம் தெரியும் போது தான் நாங்க உங்களுக்கு கேள்வி கேட்கிறோம். உங்களுக்கு தெரியும். புரியுதுங்களா? அதை பேசக்கூடிய அளவுக்கு நான் மட்டமானவன் இல்லை. அதை நான் இது எப்படி சார் பேசக்கூடிய மட்டமானவன்னு ஆமா. சொல்லுவீங்க? அவருடைய இதுவே குடும்ப திமுகவுல யாராவது நடந்திருந்தா இப்ப நீங்க கேட்டிருக்கவே மாட்டீங்களா? அப்ப இது மட்டமான வேலை அப்படின்னு சொல்லி நீங்க விட்டுருப்பீங்களா? கலைஞரை பத்தி பேசுவீங்க. கலைஞருடைய இப்போ மனைவி வந்து வரல. இந்த மாதிரி பிரச்சனை இல்ல, இருக்கு, நான் என்ன என்னைய வீட்டுல கேட்கிறேன், சேர்க்க மாட்றாங்க, ஒரு பெண்ணாக இருக்கு, நான் வந்து எனக்கு இங்க அதுதான் வீடே திருப்பி இல்ல நான் அப்படின்னு சொல்றேம்மா, சொல்லி வரும்பொழுது கேட்கதான் செய்வாங்க யாரா 1000 இருந்தாலும். விஷயங்கள் உண்மை எது பொய் இங்க எதுன்றது பர்சனல்னு சொல்லி தான் சார் நிறைய பெண்களுடைய பிரச்சனை பேசாம மறைக்கப்படுது. ஏன் இப்போ எல்லாமே பேசிச்சு சகோதரி சிம்மியின் விஷயம் தீர்க்கப்பட்டுருச்சா? ம். தீர்க்கப்பட்டுருச்சா? இல்ல, இப்ப அவங்களுக்கு ஆதரவாகவும் இங்க பேசுறதுக்காக ஆட்கள் இருக்காங்க. இங்க அன்னைக்கு நீங்க ஏமா பேசாம பேசல? அன்னைக்கு ஏமா யாரும் பேசல? அன்னைக்கு நீங்க பேசியிருந்தீங்களா நான் சார்? பேசியிருக்கேன், சின்மைக்கு ஓகே. குரல் கொடுத்திருக்கேன். இங்க புரியுதுங்களா? மீடியாவிலயும் நிறைய பேர் பேசியிருக்காங்க சார். நான் நீங்க திருப்பியும் சொல்றேன், irrelevant-ஆ நீங்க வந்து இத டிசால்வ் பண்ண நான் பாக்காதீங்க சார். திருப்பியும் சொல்றேன், சின்மை அவர்கள் அது இங்க பேச சின்மைக்கு வேண்டியது இல்ல 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 கிடையாது. எப்பவும் இங்க சொல்றேன், கேட்டுக்க. தலைவனாக நான் ஒரு கட்சிக்கு நான் உங்க ஸ்வேதா, இந்த நாட்டையே நான் நீங்க பாத்துக்கிறேன்னு மூச்சை வரக்கூடிய புடிச்சிட்டு தலைவன் பேசுறதுனால அது நியாயம் ஆயிடாது. அப்படி கிடையாது சார். அப்போ நான் நீங்க அதுக்கு அது பதில் வந்து சொல்ல அப்படியே போறதும் கிடையாது. அப்படியே இது மாத்திர irrelevant-ஆ பேசுற மாதிரி ஆயிரும் இல்ல சார். இல்ல சின்மை நான் அவர்கள் இங்க திரும்பவும் ஒரே ஒரு இருக்கும்போது. விஷயத்தை பேசிட்டேன். சிம்மைக்கு நடந்தது வேற ஒரு பிரச்சனை. ஆமா. அது எடுத்துட்டு வரக்கூடிய பிரச்சனை. இது 2 பேருடைய கணவன் மனைவியினுடைய பிரச்சனை. இதை நான் பேசுறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்றேன். சின்மை பிரச்சனைக்கு குரல் கொடுத்து தெரிஞ்சவனுக்கு, பொள்ளாச்சி மாணவிகள் பிரச்சனைக்கு குரல் கொடுக்க தெரிஞ்சவனுக்கு, அண்ணா பல்கலைக்கழக மாணவத்தில் நடந்த மனைவி பிரச்சனை இருக்கும் பொழுது குரல் கொடுக்க சில தெரிஞ்சவனுக்கு பேர்லாம் கருத்துக்கள் நேத்து வைக்கிறாங்க 60 சார். வயசு 70 வயசு ஒரு தாத்தாவை அடிச்சு கொன்னுட்டு 60 வயசு பாட்டியை 3 பேர் போட்டு பாலியல் வன்புணர்வு செஞ்சிருக்கான். சரி சார். சினிமா விமர்சகர்கள் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க நான் இப்போ முடிச்சுக்கிறேன் சார். நான் நான் கேள்வி சினிமாவுக்கு இல்ல முடிச்சுக்கிறேன். இல்ல நான் சொல்லிடுறேன் சினிமா ஸ்வேதா. இல்ல விமர்சகர்கள், ஸ்வேதா, ஒரு அரசியல் விஷயம் விமர்சகர்கள், புரிஞ்சுக்கங்க. திமுகவை இல்ல இல்ல நான் ஒரு விஷயம் சொல்றது புரிஞ்சுக்கங்க, கேளுங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. நான் வந்து நிறைய அடிபட்டு உதப்பட்டு என்னை தரன்னு இழுத்துக்கிட்டு போய் ஜெயிலெல்லாம் போட்டு இந்த மக்களுக்காக போராடி நான் 25 ஆண்டுகளாக களத்தில் நின்று மக்களுக்கு ஏதாவது ஒரு மாற்றம் வேணும்னு வரும்போது இவர் கட்சியில் பார்த்துட்டு நமக்காக வந்திருக்கக்கூடிய ஒருத்தர் நம்மை போன்ற ஒரு சிந்தனையாளனா நான் அவரை பார்த்து நான் அதுக்குள்ளே வந்திருக்கேன். நான் வந்து அவருடைய படத்தை முதல் நாள் போய் பார்த்ததில்லை, அவருக்கு போஸ்டர் ஒட்டினதில்லை, இந்த 25 அவர் 30 வருஷத்தில் எங்கேயும் பேனர் வச்சதில்லை, அவருக்கு பாலாபிஷேகம் பண்ணதில்லை, முதல் நாள் டிக்கெட்டை நான் வந்து சண்டை போட்டு வாங்கிட்டு போனதில்லை. புரியுதுங்களா? நான் சினிமாவுக்கு அப்பாற்பட்டவன், சினிமாவை ரசிக்கக்கூடியவன் தான். ஓகே சார். புரியுதுங்களா? இது உங்களுடைய தனிப்பட்ட இதான் நாங்க சொல்றீங்க. அதை தான் என்னுடைய நான் பேச முடியும். ஓகே சார். இப்போ மனைவி இருக்கும்போதே இன்னொருத்தங்களை கூட்டிட்டு வர்றது அநாகரிகமாக இல்ல, அதை பத்தி பேச வேணாம் அப்படின்னு சொல்றீங்க. அது அநாகரிகம் இல்ல, ஆனா இதை பத்தி நாங்க கேள்வி கேட்கறதோ இல்ல இதை பத்தி பேசுறதோ அநாகரிகம்னு நீங்க சொல்லும் பொழுது அது நம்ம அதுக்கான பேச வேணாம். இருங்கம்மா, நீங்க அவங்க யாருன்ற விளக்கத்தை யாராவது கொடுத்துருக்காங்களா? கொடுக்காதப்ப தவறா பேசிடக்கூடாது. இப்போ என் கூட யாரோ ஒரு பொண்ணு வராங்க, நான் ஒரு ஒரு கல்யாணத்துக்கு போறேன், மேட்சிங் ட்ரெஸ்ல போயிட்டு ரெண்டு எது பேரும் வேணா bouquet இருக்கலாம், எடுத்துட்டு எது போறது, ஒரே வேணா கார்ல இருக்கலாம். போயிட்டு ஒரே வர்றது. ஆபீஸ்ல நீங்க ஒர்க் பண்றீங்க, எல்லாரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கீங்கன்னா உங்களுக்குள்ள தவறான இது இருக்குன்னு அர்த்தமா? இது நீங்க வந்து நான் என்ன கேட்கிறேன், உள்நோக்கம் இருங்க நீங்க வந்து இருங்க இருங்க பேசுறது சார். நான் இவ்வளோ நாட்களா உங்களுடைய இப்போ ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுத்துட்டு இருக்கேன். இங்க இருக்கக்கூடிய ஒளிப்பதிவாளருக்கு திருமணம், நம்ம எல்லாருமே பேசுறோம், ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு போறோம்னு. நாளைக்கு யாரோ ஒருத்தர் ஸ்வேதாவும் ஜலீலும் ஏன் இதே மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்து கேட்டாங்கன்னு கேட்டா சார், உங்க மனசாட்சிக்கு தெரியும் நான் எப்படி கேள்வி கேட்கறேன்.
கேக்குறேன், நீங்க அதுக்கு எப்படி பதில் அதைத்தான் சொல்றீங்கன்னு. திரும்பவும் நான் அதனால இதை பண்றேன். திருப்பி இதை விவாதிக்க நான் மற்றவங்களுடைய விரும்பல. பார்வைக்காகலாம் இங்க எந்த பதிலும் சொல்லிட ம், முடியாது. ம். 2 பேர் தனிப்பட்ட ஒரு விஷயத்தை எடுத்து சின்பது செத்த பணத்தை திங்கிறதுக்கு சமம்னு சொல்லிட்டேன் நான். ஓகே சார். அதான் நீங்க உங்களுடைய தரப்பு எக்ஸ்பிளனேஷன்ஸ் நீங்க ஆமா. குடுத்துட்டீங்க. சோ இது உங்களுக்கு விவாதிக்க விருப்பம் இல்ல. இதுக்கு உங்களுடைய கருத்து வைக்க விருப்பம் இல்லன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல இல்ல. யாரா இருந்தாலும் 2 பேருடைய தனிப்பட்ட குடும்ப விவகாரத்தை கொண்டு வந்து சபையில பேசுறது தப்புன்னு சொல்றேன். ஓகே சார். நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம். நிறைய கருத்துக்களையும் பகிர்ந்துருக்கிறோம். வரக்கூடிய நாட்கள்லயும் எப்படி நகரப்போகுது, தேர்தல்ல இந்த மாதிரியான பிரச்சனைகள், இப்ப கூட்டணி எந்த மாதிரி எதிரொலிக்க போகுது அப்படின்றத எல்லாத்தையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி. வாழ்த்துக்கள்.